சீமான் விஜய் 2 பேருக்கு உள்ள முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன? தத்துவம் இல்லாத தலைவர்கள் எப்பயும் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. ஸோ விஜய் கிட்ட இருக்கிற ஒரு மெயின் பிளஸ் என்ன அப்படின்னா அவருடைய ஃபேஸ் வேல்யூ தான். ஆனா கொள்கைன்னு பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு ஸ்டேபிளான கொள்கை கிடையாது. ஆனா இந்த பக்கம் சீமான்னு சொல்லும்போது அவரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில ஒரு ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கிறாரு. அதே மாதிரி பல மேடைகள்ல விஜய் மக்களுடைய பிரச்சனைகளை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஆனா அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே சீமான் களத்தில் நின்று போராடி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம மெயினா பார்க்கணும். விஜயுடைய பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாமே ஏற்கனவே திராவிட கட்சிகள் முன்வச்ச அதே பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் தான் இவருமே சொல்றாரு. ஆனா சீமானுடைய பாலிசிஸ் அண்ட் பிளான்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற மாதிரியான பிளான்ஸ் தான் இவர் முன்ன வச்சுட்டு இருக்கிறாரு. அண்ட் விஜய் அவருடைய ரசிகர்களை இன்னும் அந்த அளவு அரசியல்படுத்தவோ இல்ல பக்குவப்படுத்தவோ அவர் தவறிட்டாரு அப்படிங்கிறத நாம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பக்கம் சீமான் அவர்கள் அவருடைய மக்களை சரியா பக்குவப்படுத்தி இருக்கிறாரு, அரசியல்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்களுடைய ஒரு சில ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம நல்லாவே பார்க்க முடியுது. அண்ட் இந்த பக்கம் விஜய் கூட்டணிக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணினாரு, ஆனா அதெல்லாம் முடியல அப்படிங்கறதுனால இப்ப தனியா நிக்கிறாரு. ஆனா இந்த பக்கம் சீமான் 15 வருடமா ஊழல் கட்சிகளோடு எந்த ஒரு கூட்டணியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரு தனியாவே நின்று இருக்கிறாரு, இப்பவும் தனியா நிக்கிறாரு. சோ இப்ப பார்க்கும்போது ஐடியாலஜியா ஃபேஸ் வேல்யூவா, சோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிளஸ் நீங்க விஜய் ரசிகரா இல்ல சீமான் ரசிகரா அப்படிங்கறத விட்டுட்டு 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாயிலிருந்து 1 கோடி கல்வி, தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைக்கு தரமா கொடுத்துரு, இலவசமா கொடுத்துரு. பாதி வருமானம் தேவைப்படாது, அவங்க பாதி மிச்சம். அதே மாதிரி மருத்துவம், எவ்வளவு உயர்ந்த மருத்துவம் ஆனாலும் அரசு கொடுக்கும் என்கிற நிலை வந்துட்டார். என்ன செலவு சொல்வாக்கும்? யாரு வந்தா உண்மையாலுமே தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க.